ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுற ஒரு சிக்கன் 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்குகிற பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம கடையில் வாங்கும்போது அந்த பேக்கெட்டுக்கு பின்னால் இருக்கிற அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம அன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம் சிக்கன் 65. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் நம்ம வாங்கி சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் அப்படியே இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி அப்படியே வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மஞ்சள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக வந்து நம்ம 1 or 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். இது அந்த பாக்கெட்டை நம்ம வந்து ஃபுல் பாக்கெட்டுமே கூட்டிடுறோம். 1/2 kgக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன பாக்கெட் ஃபுல்லாகவுமே நம்ம ஆட் பண்ணணும்னு போட்டிருந்து அதே மாதிரியே நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். போட போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஹையாக ஹீட் இருந்துச்சு அப்படின்னா வெளியில் ஃபுல்லாக கரிஞ்சிடும், உள்ளே குக் ஆகாது சிக்கன் வந்து. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணால் உள்ளேயும் நல்லா குக் ஆகிருக்கும். சிக்கன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிற அளவுக்கு பொரிச்சதுக்கப்புறமா நம்ம எடுக்க வேண்டியதான். நல்லா பிரைட் ரெட் கலரில் ஸ்ட்ரீட்டில் வாங்குகிற சிக்கன் 65 மாதிரியே இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கடையில் வாங்குகிற பேக்கெட் மசாலா பார்த்திங்கன்னா கலர் பவுடர் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்போவாச்சும் இந்த மாதிரி பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்காக நம்ம இந்த மாதிரி சிக்கன் 65 ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எடுக்க போகிறேன். நம்ம வந்து குக் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி போட்டுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் வந்து சாப்பிட்டு கூட பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ரவுண்டு போடுறேன். மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி நான் பொரித்து எடுக்க போகிறேன்.
அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்டு சிக்கனுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுவுமே ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு சொல்லுங்க. Easy, tasty, street style chicken 65 ready to eat. Thanks for watching.